ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நான் இப்போ யாரு கூட இருக்கேன்னா மஹி குட்டி கூட. நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம்? எஸ், நாங்கள் எங்கே போகிறோங்கிறது ஓகே. எங்களோட இந்த இயர் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புக்கு பேக்கிங் பண்ண போகிறோங்க. இன்னும் 1 வீக் தான் இருக்குது. அதனால ஃபர்ஸ்ட் பேக்கிங். எஸ், மஹிக்கு வந்து ஆக்சுவலி வாங்கியாச்சு. எங்களுக்கு வந்து இன்னும் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் வர வேண்டி இருக்கு. நைட் ட்ரெஸ்ஸு மகாவோட. எதுடா? ஆமாம், இது உனக்கு தான். மகாவுக்கு சின்னதாகிடுச்சுல்ல. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பேக் பண்ண போகிறது மஹியோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம். ஸோ மஹியோட வார்ட்ரோப் இது தாங்க. மஹி, நீ வார்ட்ரோப் டூர் கொடு. இல்லை, நீ நின்று சொல்லு, நான் எடுக்கேன். ஃப்ராக் இல்லை, அந்த சைடு இருக்கிறது மட்டும் சொன்னால் போதும். ஆ, இந்த சைடு இருக்கிறது டிஷர்ட், இந்த சைடு இருக்கிறது ஃப்ராக்கு. அப்படி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ரேண்டம் டாப்ஸ். இதெல்லாம் மஹி வந்து ஒளிச்சுச்சு வச்சிருக்கா. ஓகே, அதை எடுத்து வை, இதை எடுத்து வைப்போம். ஷார்ட்ஸ். ஆமாம், இல்லை டிஷர்ட்ல அம்மா வந்து எடுக்கிறேன். நெல் வாரேன். ஓகே, மஹிக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நாங்கள் பிக் பண்ணிட்டோம். ஸோ மஹி வந்து இதில் நிறைய ட்ரெஸ் வந்து ஆக்சுவலி ஸ்பங்கீஸ்னு ஒரு ஆன்லைன் ஷாப்பில் தாங்க வாங்கணும். காணிடா, கம் ஆன், டூ இட் ஃபாஸ்ட். So first it is Maha plus Pattinadare. Enjoy problems. Good luck. Okay, next. Next வந்து இது ஸ்பங்கீஸ்ல இருந்து வந்தது. ஒரு ப்ளூ Dress. ஒரு பவு வச்சு ஃபுல்லா இருக்கும். ஆமா, ஸ்வெட் ஷர்ட். ஓகே, நான் ஸ்வெட் ஷர்ட் எடுத்துட்டாரே. நான் அங்க நெக்கியா. இது என்னோட ஃபேவரட். நான் ஸ்ப்ரிங் சீசன்ல போறேன். ஆமா, ஸ்ப்ரிங் தான். திருப்பி காணிடா, திருப்பி. இது வந்து ஸ்பங்கீஸ்ல இருந்து வந்தது. எப்படி இருக்கும்? ஆமா, ஸ்வெட் ஷர்ட். ஒரு டிசைன் மாதிரி ஸ்வெட் ஷர்ட். ஓகே, இது வந்து பஃபி ஏதாவது ஃப்ராக் மாதிரி அடிக்குங்க. பட் இது என்னது? ஆக்சுவலி பஃபியான ஸ்கர்ட். ஆமா, டூ ஸ்கர்ட். ஓகே, மஹி இதை வந்து இன்சிஸ்ட் பண்ணா இதை பேக் பண்ணணும் அப்படின்னு. இது வந்து ஒரு அழகான ஃப்ராக், பிரவுன் ஃப்ராக். ஆமா, இது ஒரு பிரவுன் கலர். அடி வை, ஸ்பங்கீஸ் கிட்ட வச்சுக்கோ. எஸ், ஸ்பங்கீஸ் வந்து நைஸ் ஃப்ராக். இதுவும் என்னோட ஃபேவரட். ஒரு ஆரஞ்சு ஃப்ராக். இது ஒரு கிட்ஸ் ஃப்ராக் மாதிரி. ஆமா, சின்ன பிள்ளைங்க வேர் பண்ணுவாங்களே. ஆமா, ஜஸ்ட் plain காட்டன். அதனால கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். கம்ஃபர்ட்டபிளா இருந்து. இது வந்து ஒரு அழகான ரெயின்போ கலர். இதான ஃப்ரெண்ட் அந்த சைடு. இது ஒரு கம்ஃபர்ட்டபிள் ஃப்ராக். சூப்பர். இது வந்து நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். இது அவ பர்த்டேக்கு போட்டா. பர்த்டே ட்ரெஸ். இங்க பெட்டல்ஸ் இருக்கிறது மாதிரி இருக்கு. வச்சுக்கானே எதுக்கும். எஸ், பிரிட்டி. இது வந்து இது என்ன சொல்லுவாங்க? இது நான் வாங்குனது மேக்ஸ்ல. திருப்பி காணி, திருப்பி. மகாக்கு வந்தாங்க. ஆனா ரொம்ப சின்ன சைஸா வந்துச்சு. அது மஹிக்கு வந்து கரெக்டா இருக்கு. ஆமா, இது அந்த பினோஃபார்ம் மாதிரி. நெக்ஸ்ட் அது ஓகே, பேசிக் ஷர்ட் தான். இல்ல மாச்சா. ஓகே, இது வந்து என்னன்னு இருக்குன்னா மாச்சா ஓவர் எவ்ரிதிங் கேர்ள் பாஸ். இது என்ன சிப்ஸ் புரே. பாத்துக்கோங்க. இது மாச்சா. யாருக்காவது மாச்சா பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். அக்கேஷனலா பிடிக்கும் மாச்சா. அடுத்து முதல்ல மாச்சா குடிச்சா அது கசப்பா இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்வீட் ஆயிடும். ஸ்பங்கி ஸ்வெட் ஷர்ட். இதான் அந்த பிராண்ட். உங்களுக்கு வேணும்னா spunkies.com வெச்சு பாருங்க. ஓகே,
இதுதான் நாங்கள் மஹிக்கு வந்து பேக் பண்ணக்கூடிய ட்ரெஸ். இனி வந்து டிஷர்ட்ஸில் ஜஸ்ட் பேசிக்காக இங்கே ஜாக்கியில் போயிட்டு ஜஸ்ட் பேசிக் டிஷர்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டோன்னா சரியாயிடும். அதுக்கப்புறமா ரெகுலராகிட்டு உள்ள பேண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் ப்ளூ ஜீனு பிளாக் ஜீனு அதை எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் எங்களோட பேக்கிங் க்யூபு. எல்லா ட்ரிப்புக்குமே நாங்கள் இதெல்லாம் எடுத்துக்குவோம். இது வந்து கணக்கு எப்படின்னா ஒரு பெருசு ஒரு சின்னது இன்னொன்று ஒரு சின்னது, இந்த 3 வரும். 3 வந்து ஒரு ஆளுக்குன்னு வச்சுருப்பேன். பெருசில் வந்து பார்த்தீங்கன்னா டிஷர்ட்ஸ் அதெல்லாம் வைப்பேன், சின்னதில் வந்து பேண்ட்ஸ் வச்சுருப்பேன், அதை விட சின்னதில் இன்னர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு ஆளுக்கு 3 பேக்கிங் டியூப் வந்து கணக்கு வரும். யாச்சிரிக்க இந்த பேக்கிங் டியூப்பில் வைக்கும்போது என்னென்னா ட்ரெஸ் எல்லாமே காம்பேக்டடாக இருக்குமா, எங்கே நம்ம மூவிங்கில் இருந்தால் கூட நமக்கு வந்து அந்த இதில் ஸ்குவீஸ் பண்ணி வச்சுட்டோன்னா இடம் வந்து ரொம்ப அடையாது. அதுவும் இல்லாமல் ட்ரெஸ் எல்லாமே இந்த மாதிரி பார்த்தீங்களா. ஸோ இது நான் வந்து அமேசானில் தான் வாங்குறேன். ஒரு 3 years இருக்கும். 3 ட்ரிப்புக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கோம், 4 ட்ரிப்புக்கும் எடுத்துகிட்டு போயிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு சவுத் ஆஃப்ரிக்கா, கொரியா, ஜப்பான். ஆமாம், நான் உங்களுக்கு வந்து இதோட லிங்க் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வந்து சும்மா இது வந்து மஹிக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இது வந்து பெருசு தான். நான் கட் பண்ணிடுறேன். ஓகே பாருங்க, டன். மஹிக்கு ட்ரெஸ் வந்து பேக் பண்ணியாச்சு. ஓகே ஓகே. ஸோ நம்மளோட பேக்கிங்கில் எங்களோட அது என்னது மேக்கப் ஐட்டம் என்னெல்லாம் பேக் பண்ணுறோம் அப்படின்னு மகா சொல்ல போகிறோம். எஸ். ஸோ என்னோடது ஃபர்ஸ்ட் பேக் பண்ணிடு. எல்லாமே நம்மளுக்கு தான். என்னோட இல்லை அம்மா போடுறது கொஞ்சம் தானே. அம்மா வந்து இதை வச்சுருக்கேன். இது நாங்கள் வந்து ஸோ எனக்கு இல்லைடா, ரெண்டு அணம் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ உங்களுக்கு காணிச்சேன் தெரியுமா, அதில் ஒன்று இந்த லாக்மி 925 ஹைலைட்டர் அண்ட் மாய்ஸ்சரைசர். இது நம்ம முகத்துக்கு வந்து ஒரு பளிச்சுன்னு ஒரு இது கொடுக்கும். அதுக்கப்புறமா பாண்ட்ஸோட பிபி க்ரீம். ஸோ இந்த ரெண்டுத்தையுமே நான் என்ன பண்ணுவேன்னா இதில் கொஞ்சம் எடுத்து கையில் எடுத்து மிக்ஸ் பண்ணி முகத்தில் அப்ளை பண்ணிவிடுவேங்க. அதே மாதிரி ஃபவுண்டேஷனும் எடுத்து வச்சுருக்கேன். நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது இந்த ஃபவுண்டேஷன் தான். இதில் நிறைய ஷேடு உண்டு. நீங்கள் உங்கள் ஷேடு கரெக்டாக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாட்டு என்னோடது பார்த்திங்கன்னா அடுத்தது ஐலைனர் யூஸ் பண்ணுவேன். லிப்ஸ்டிக் வந்து இது இல்லையே. ஆமாம், ஏன் லிப்ஸ்டிக் எங்கே? சரி இல்லை, நான் அதாவது லிப்ஸ்டிக்குன்னு போட மாட்டேன். லைட்டாக ஒரு ஷேடு கொஞ்சம் டார்க்காக வர்றதுக்கு வேண்டி ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிப்பேன். ஸோ இதை குட்டீஸ் நிறைய எடுத்து வச்சுருக்கு. எடுத்து வைங்க. ஃபர்ஸ்ட் நாங்க இதெல்லாம் வந்து மாய்ஸ்சரைசர் அண்ட் பிரைமரா யூஸ் பண்ணுவோம். ஆமா, நான் அரேஞ்ச் பண்ணுவேன். லைட்டா ஃபாஸ்டா சொல்லு. இது வந்து ஃபவுண்டேஷன். இது வந்து யா ஃபவுண்டேஷன். இது ஓகே. இத எடுத்து உள்ள ஓபன் பண்ணி சரி. அதுக்கப்புறம் பவுடர். ஓகே. மைசூர் உள்ளது அவ எடுத்தது. ஓகே. அப்புறம் பிபி க்ரீம். ஓகே. 10 இவ்வளோ வைக்க. ஆமா 10. ஓகே. இதுதான் மகா வந்து டைசோவில் வாங்கின ப்ரஷ்ஷு. ஒரே இதில் எல்லா ப்ரஷ்ஷுமே இருக்கும். ஒரு காம்பேக்டான ட்ராவல் ஃப்ரெண்ட்லி இது மாதிரி. என்னது இது? ப்ளஷ்ஷா? இது வந்து எப்படி இருக்கும்? ஓ சரி சரி, டியூப்ல என்ன? ஆமாம் ஆமாம். அடுத்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. என்னோட ரேசரை வைக்க மறந்துடாத. ஐயோ. ஹைலைட்டர். எத்தனை லிப் பாம் வைக்கிறீங்க? ஒன்று போதும். இது லிப் கிளாஸ். லிப் பாம். லிப்ஸ்டிக். இது லிப் ஆயில். ஓகே. என்னலாமோ பார்த்தீங்களா, இதெல்லாம் நான் யூஸே பண்ண மாட்டேன். இப்போ மஹியும் தான் யூஸ் பண்ணுறது. இது வந்து மினி லிப்ஸ்டிக். ஆமாம், இது என்னோட ஃப்ரெண்டு கொடுத்தது. குட்டி லிப்ஸ்டிக் எப்படி இருக்கு பாருங்க. நம்ம ட்ராவலுக்கெல்லாம் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எது மாதிரி? மஸ்காரா மாதிரி. ஆனா இது வந்து கிளிட்டர், பிளாக் கிடையாது. இது வந்து ரியல் மஸ்காரா. இது அம்மா தலையில அப்படி போடறதுக்கு வச்சிருக்கா. அப்புறம் இது ஐலைனர். இது வேண்டாம். ஓகே, இதுதான் எங்களோட மேக்கப் பவுச். அதுக்கப்புறமா ஐ ஷேடோவும் லிப் மாஸ்க். என்னெல்லாமோ பார்த்தீங்களா, லிப்ஸ்டிக் லிப்பில் போடுறதுக்கே எத்தனை வச்சுருக்காங்க பாருங்க. லிப் மாஸ்க்கு, லிப் ஆயிலு. ஊருக்கு இன்னைக்கு வந்து மோடி அவங்க வராங்க, அதனால இங்கே ஃபுல்லாக வழி போட்டு வச்சுருக்காங்க.
நீங்கள் எப்போவாது எறும்பு தண்ணி குடிச்சு பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்கள், தண்ணி குடிக்குது எறும்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அம்மா வீட்டில் இருக்கேங்க. இப்போ தான் வந்தேன் காலையில். நாளைக்கு நாங்கள் கிளம்புறோம். ஸோ அம்மா வீட்டுக்கு வந்துட்டு இன்றைக்கி ஸ்டே இல்லை, பட் இங்கே இருந்துட்டு போகலாம் அப்படின்னு நினச்சோம். அண்ட் என்னோடய ஹேர் கட் நான் உங்களுக்கு அனுப்பிச்சோன்னு தெரில, நல்லா ஷார்ட்டாக கட் பண்ணிட்டேன், லேயர்ஸ் மாதிரி கட் பண்ணேன். ஸோ இங்கே வந்து அம்மா வீட்டில் தான் சாப்பாடு. என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, சுட சுட சாதம், சிறுவத்தந்தொவையல், நார்த்தங்காய் பச்சடி, வெள்ளரிக்காய் கிச்சடி, முட்டை ஆம்லெட்டு, வத்தல், மாங்காய் கத்திரிக்காய் போட்டு அவியல், தக்காளி தொக்கு, குழம்பு வந்து கடலை தீயல். ஸோ இதுதான் இன்னைக்கு என்னோட லஞ்ச். மகா show me your hair. இங்க வா, எந்திரிச்சு காணி. மகாவும் ஹேர் கட் பண்ணியிருக்கா. ஒழுங்கா சீவிட்டு காணி, அப்பதான் தெரியும். ஐயோ பயமா இருக்கு. நைஸ் மகா, கியூட்டா இருக்க. மஹிய பாக்கீங்களா? மஹிய பாருங்க, 2 வயசு சின்ன பிள்ளான மாதிரி இருக்கா முடி வெட்டினோன்னு. என்னது வந்துட்டா? ஐஸ்கிரீம் வந்துட்டா வா போய் வாங்குவோம் வா. ஐஸ்கிரீம் வந்துட்டா பாரு. நாங்கள் ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கோம், அதனால இவ வெயிட்டிங். எங்க என்னைய அப்பதுலேருந்தே பே வா அப்படி கூப்பிட்டுட்டே இருக்கா. வா, பிக்கப் பண்ணியாச்சு நம்ம ஐஸ்கிரீம். நம்ம வெயிட் பண்ணுவோமா இங்கே? பாரு, என்ன ஐஸ்கிரீம் வந்துட்டா பாரு. இப்போ வரும், மெல்ல வா. இல்லை உட்காருவோமா? ஐஸ்கிரீம் வந்துட்டா இப்போ வரும். சரியா? உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா? ஆனால் வேண்டாம் ப்ளீஸ் சொல்லு. ப்ளீஸ் பெரியம்மா, பெரியம்மா சொல்லு. பெரியம்மா சொல்லு. தாப்பே. ஓகே, நாங்கள் 2 பேரும் இப்போ ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி தானே? என்ன ஐஸ்கிரீம் வேணும் உனக்கு? சாக்லேட்டா? சாக்லேட் ஐஸ்கிரீமா? ஓகே. அம்மா இல்லை, அம்மா ஸ்கூல் போயிருக்காங்க. 2 மினிட்ஸில் ஐஸ்கிரீம் வந்துடும். ஓகே, நான் வந்தாச்சுன்னு நினைக்கேன். பார்ப்போமா? வந்தாச்சா? வந்துட்டாங்களா? வந்தாச்சு. தாண்டி போயிட்டாங்களோ? வந்தாச்சு பாரு. இந்தா ஏ ஐஸ்கிரீம் எடுத்துட்டு போறது பாரு. தா எனக்கு தான் அது. போ அம்மாட்ட போய் பிளேட் வாங்கிக்கோ. ஐஸ்கிரீம் காணிங்க. குட்டீஸ் பர்கர் ரெக்வஸ்ட் பண்ணாங்க. ஸோ அம்மா வீட்டில் வந்து ஹோம்மேட் பன் பண்ணேன், ஹோல் வீட் பன்னு. அப்புறம் கொஞ்சம் சிக்கன் இருந்துச்சு, அதில் ப்ராக்கலி கேரட்லாம் போட்டு ஒரு பேட்டீஸ் பண்ணிட்டேன். அதை வந்து இதுக்கு நடுஸில் வச்சுட்டு வெங்காயம், தக்காளி, குக்கும்பர், லெட்யூஸ் எல்லாம் வச்சு ஒரு சூப்பர் ஹோம்மேட் பர்கர். இதுதான் இன்றைக்கி டின்னர். அண்ட் எனக்கு வந்து லெஃப்ட் ஓவர் பாயசம், பருப்பு பாயசம் ஃப்ரம் தமிழ் நியூ இயர், அதுதான் எனக்கு டின்னர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட ட்ரிப்புக்கு வந்து நிறைய பேர் என்கிட்ட ஜப்பான் ட்ரிப்லேருந்தே நீங்கள் என்னெல்லாம் ஃபுட்டு பேக் பண்ணீங்கன்னு கேட்டிங்க. உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஏர்பிஎன்பியில் தானே புக் பண்ணுவோம் எப்போவுமே. அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, சம்டைம்ஸ் லன்ச், டின்னர் முக்கால்வாசி அங்கே ஏர்பிஎன்பியில் தான் குக் பண்ணுவோம். அதனால் போன வாட்டி ஜப்பானுக்கு வந்து நான் ரொம்ப எடுத்துகிட்டு போகலை, அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அதனால் இந்த வாட்டி நான் வந்து எதெல்லாம் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். தோசை மிக்ஸ் வந்து நான் ரெடி பண்ணுவேன், அதோட வீடியோ நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணுறேன். அந்த தோசை மிக்ஸ் தான் முக்கால்வாசி டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இருக்குங்க. அதனால நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம்னா, போன வாட்டி இட்லி பொடி மட்டும் எடுத்துகிட்டு போனோம். இந்த வாட்டி இந்த பூண்டு சட்னி வாங்கியிருக்கோம், இதுவும் இட்லி பொடியும் கொஞ்சம் வாங்கியிருக்கோம். அதனால நம்ம தோசை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த சட்னியும் தோசையும் வச்சு சமாளிச்சிடலாம். ஒரு முட்டை வாங்கி வச்சிட்டோன்னா, அங்கே முட்டை எல்லா கடையிலையும் கிடைக்கும், முட்டை தோசையை போட்டு பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நமக்கு அதிகமாக வர்ற கிரேவிங் வந்து பிரியாணி. அதனால் பிரியாணி கிட் வந்து 2 வாங்கி வச்சுருக்கோம். இது வந்து என்னென்னா 1 கப்பு ரைஸ் தான் இருக்கும் ஒரு கிட்டில். அதனால் ஒரு டைம் நான் பண்ணும்போது 2 பேக்கெட் யூஸ் பண்ணுவேன். அதனால் 4 பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா நாங்கள் போகிறது 1 மந்த்து. அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் ஈஸியாக குக் ஆகிடும். நமக்கு வந்து டின்னருக்கு ரைஸ் வேணும் அப்படின்னா ஈஸியாக குக் பண்ணிடலாம் நம்ம ரெகுலர் ரைஸை விட. அதனால பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஊறுகாய் எடுத்து வச்சுருக்கேன், எங்கள் மீன் ஊறுகாய், சிக்கன் பிக்கிள், ஏன்னா நம்ம ரைஸில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறமா
புளியோதரை மிக்ஸு. இந்த புளியோதரை மிக்ஸ் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க, நான் ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து பவுடர் ஃபார்ம்லேயுமே இருக்கும், பேஸ்ட்டாகவுமே இருக்கும். பேஸ்ட்டுனா நம்ம டேரெக்டாக சாதத்துலேயே கலந்துடலாம். அதனால் புளியோதரை மிக்ஸு 2-3 வத்தல் பாக்கெட்டு, அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய், நெய் வந்து எதுக்குன்னா பருப்பு பொடி, ரைஸுக்கு பருப்பு பொடி எடுத்து வச்சுருக்கேன். மசாலா ஐட்டம் வந்து பேசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், லைக் ரசப்பொடி. ஏன்னா மசாலா ஐட்டம் போன வாட்டி இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால் எல்லாத்துலேயும் சின்ன பேக்கெட் 1 மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி பொடி, மட்டன் மசாலா, ரசப்பொடி, சில்லி பவுடர், அதுக்கப்புறம் இந்த 2 சிக்கன் 65 மசாலா, அதுக்கப்புறமா மட்டன் கிரேவி மசாலா, எல்லாமே இந்த மாதிரி ரெடிமேடாக எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் நம்ம டக்குன்னு யூஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஊறுகாவும் வத்த குழம்பும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஏன்னா நமக்கு நாக்கு வந்து அங்கே உள்ள ஃபுட்டை ட்ரை பண்ணும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம ஊறுகாவை லைட்டாக நம்ம டேஸ்ட்டுக்கு வந்து இது வந்து ரொம்ப நல்லது, எடுத்து வைக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம வத்த குழம்பெல்லாம் நாங்கள் தோசைக்கே தொட்டு சாப்பிட்டோம். ஊறுகாய் வந்து தயிர் மட்டும் அங்கே வாங்கி ரைஸ் வச்சு தயிர் ஊற்றி ஊறுகாய் வச்சு சில சமயம் சாப்பிடும்போது கிரேவிங் சாட்டிஸ்ஃபை ஆயிரும். அதுக்கப்புறமா ஒரு பேக்கெட் கறி நூடுல்ஸ், இது ஒரு மீலுக்கு ஆகும் பார்த்தீங்களா, அதனால் அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தாங்க ஃபுட்டு வைஸாட்டு நாங்கள் வந்து பேக் பண்ணது. புளியோதரை பேஸ்ட் வந்து இதுதான் எம்டிஆரோடது, இதுதான் நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஃபைனலாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, எங்களோட கரம் மசாலா, ஃப்ரை மசாலா அண்ட் ஹெல்த் மிக்ஸும் எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா நமக்கு காலையில் சம்டைம்ஸ் குக் பண்ண முடியல அப்படின்னா டக்குன்னு செஞ்சிடலாம். அண்ட் என்னடா கஞ்சி மிக்ஸ் எடுக்கணும் கீழேருந்து. ஹெல்த் மிக்ஸ் மட்டும் இப்போ எடுத்துருக்கேன், கவுனியும் எடுத்து வைக்க போகிறேன். ஒரு பேக்கெட் நம்ம எடுத்து வச்சிட்டோன்னா டக்குன்னு செஞ்சிடலாம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து அங்கே வந்து எல்லாமே இண்டக்ஷன் தாங்க ஏர்பிஎன்பியில், அதனால் இண்டக்ஷன் பேஸ்டாட்டு நான் வந்து ஒரு குக்வேர் இது தோசை தவா வாங்கியிருக்கேன். ஏன்னா நான்ஸ்டிக் தான் நான் எடுத்துகிட்டு போவேன், காஸ்ட்டாக இண்டக்ஷனில் வைக்கலாம், பட் ஸ்டில் அது ஹெவி. அதனால் ஒரு புது நான்ஸ்டிக் தவா என்கிட்ட கிடையாது, அதனால் அதுவும் வாங்கியிருக்கேன்.